ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி ஏஓ 2026 வருமா, ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஸோ 2026 எலெக்ஷன் சொல்லியிருக்காங்களே, ஸோ எப்படி எல்லா எக்ஸாம்ஸும் அஸ் யூஸ்வல் கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஏஓ வருமா, நான் ஏஓக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏஓ 2026 வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறையா பேருக்கு வருது. ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட அக்ரி ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2025 இப்போ நடந்த எக்ஸாம்ஸுக்கான ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றின நிறையா பேருக்கும் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆன்சர் கீ, கட் ஆஃப், அதேமாதிரி இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் மந்தில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அக்ரி பேப்பருக்கும் ஆகஸ்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணாங்க, ஜிஎஸ் பேப்பருக்கும் ஆகஸ்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஏஏஓ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏஓ முடிச்சிருப்பீங்க, ஏஏஓ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இனிமேல் எழுதுவீங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து செப்டம்பரில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்சோட வீடியோ வந்து நம்ம இதில் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது வந்து எந்த கட் ஆஃப் வந்து சேஃப் அட்டம்ப்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி ரிசல்ட் டேட்ஸ் வந்து February 2026 இதுக்கு முன்னாடியான வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். பட் இது வந்து டென்டேட்டிவ் தான். இப்போது லாஸ்ட் இயர் வச்ச இதில் வந்து இது வந்து பார்த்தது தான் வந்து. ஸோ இதுதான் ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிசி 2025 இருந்து கட் ஆஃப்ஸ் எவ்வளோ, ஸோ சேஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ சொல்கிறேன்ல, கட் ஆஃப் ரேஞ்சு சொல்கிறேன்ல, இந்த வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து. ஸோ இப்போது 2026 டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ 2026 எலெக்ஷன் வருது, எக்ஸாம்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஸோ நார்மலாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா June to September தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு June to September தான் வந்து, செப்டம்பர் டிசம்பரில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து நார்மல் டிஎன்பிசியோட எக்ஸாம் சைக்கிள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு கவனிங்க, ஃபுல்லாக கவனிங்க. June to September தான் எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கணிச்சு இருப்பாங்க. ஐ மீன் உங்களுக்கு குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், டிப்ளமோ ஐடி லெவலாக இருக்கட்டும், அதேமாதிரி கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து June to செப்டம்பரில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ June to September அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் சைக்கிள். பட் இங்கே April to Mayல தான் வந்து எலெக்ஷன், அதாவது வந்து எலெக்ஷன் வந்து April to Mayல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த April Mayல தான் வந்து இந்த 2 மந்தில் தான் எலெக்ஷன் நமக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ April Mayல தான் எலெக்ஷன், பட் June செப்டம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றம் இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. பிகாஸ் வந்து நீங்கள் எப்பயும் போலவே உங்களோட கெரியரில் வந்து ஆஸ்பிரண்ட் கெரியரில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டோம், ஆனுவல் காலண்டர் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் வேணாம். ஸோ எப்பயும் போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு. ஸோ 2026 அது ஒருவேளை ஏதாச்சும் உங்களுக்கு ரூல் சேஞ்ச் ஆனாலும், இல்லை வந்து பார்ட்டிஸ் சேஞ்ச் ஆனாலும், உங்களுக்கு அஸ் யூஸ்வல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண தான் செய்வாங்க. பிகாஸ் வந்து April May அப்படிங்கிறது சப்போஸ் இல்லை கேன்சல் ஆகுது, சப்போஸ் எக்ஸாம் கேன்சல் ஆகுதுன்னா அதுக்கான இன்டிமேஷன் வந்து இப்போயே கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் டிஎன்பிசிஸை நம்பி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, ஏதாச்சும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க இந்நேரமேவும். ஸோ அதனால் வந்து டிஎன்பிசி ஏஓ அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அடுத்த இயரும் இருக்கும். ஸோ பிகாஸ் வந்து இந்த கேப்ஸ் தான். ஓகேவா? April Mayல எக்ஸாம்ஸ் வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு June செப்டம்பரில் தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு இப்படி வரிசையாக எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் காலண்டர் அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ஆனுவல் காலண்டர் அப்படிங்கிறத இது வந்து டிசம்பர் மந்த் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. இதை வந்து டிசம்பர் மந்த் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிசி. ஓகேவா? ஸோ இது வந்து டிசம்பர் மந்த் வெளியிட்டாங்கன்னா, ஸோ அதில் வந்து வரும் உங்களுக்கு ஏஓ இன்றைக்கி வரும், அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் என்றைக்கு வரும், குரூப் 2 எக்ஸாம் என்றைக்கு வரும், குரூப் 4 எக்ஸாம் என்றைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதிலேயே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே பார்த்துக்கலாம்.
ஸோ அதனால் வந்து இந்த ஆனுவல் காலண்டர் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். பிகாஸ் வந்து எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து யாரும் ப்ரிப்பரேஷனை டிலே பண்ண வேணாம். ஓகேவா? ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏஓக்கான பேக் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏஓ பேக் வேணும் அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்கொயரி பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ அதில் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2026 ஏஓ வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது இது பண்ணாமல் எந்த ஒரு ஃபேக் நியூஸஸும் நம்ப வேணாம். ஸோ எப்பயும் போல் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.